தனுஷ் நயன்தாரா இஷ்யூவில் இப்போது நிறைய எதிர்ப்புகள் நயன்தாராவுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. தனுஷ்க்கு நிறையா பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பல விஷயங்கள் காரணம், பல வீடியோக்களை ஆதாரமாக அதுக்கு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக இப்போது ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக பரவுது. என்னென்னா மம்தா மோகன்தாஸ் அவர்களுடைய ஒரு வீடியோ. இதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் நமக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னென்னா குசேலன் திரைப்படத்தில் இவங்கள அழைச்சிருக்காங்க ரஜினிகாந்த் அவர்களோட நடிக்கிறதுக்கு. ஒரு பாடல் காட்சி நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஓம் சாரணே சாரே சாரே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இசையில். அது படத்துலேயே வரக்கூடிய ஒரு படமாக, குசேலன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒரு நடிகராகவே நடிச்சிருப்பார். அதில் ஒரு படத்துக்கான பாடல் காட்சி, படத்துக்குள்ளே ஒரு படம், அதில் வரக்கூடிய பாடல் காட்சி, அதை டைரக்ட் பண்ணுற ஒரு கேரக்டரில் இவங்களை அழைச்சிருக்காங்க மம்தா மோகன்தாஸ். அதில் அந்த பாடல் காட்சியில் ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் இவங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. அப்படி தான் இவங்க அழைக்கப்பட்டிருக்காங்க. 4-5 நாட்கள் இவங்களுக்கான பாடல் காட்சி, அந்த படப்பிடிப்பு நடந்திருக்கு. அதுக்கு பிறகு படம் வந்ததுக்கப்புறம், அதாவது ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்ததுக்கு பிறகு தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்களுடைய ஷாட் ஒன்று கூட படத்தில் இல்லை, எல்லாத்தையுமே நீக்கிட்டாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு அப்புறம் தான் தெரியுது மம்தா மோகன்தாஸ் அவர்களுக்கு. ஏன்னு சொல்லி இவங்க கேட்கும்போது இவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த படத்துடைய லீட் ஹீரோயின் நயன்தாரா நடிச்சிருப்பாங்க. அதில் அவங்க இன்னொரு ஹீரோயின் இதில் நடித்தா நான் ஷூட்டுக்கு வரமாட்டேன், நான் மட்டும்தான் அதில் இருக்கணும் அந்த சாங்கில் அப்படின்னு சொல்லி அந்த லீட் ஹீரோயின் சொல்லிட்டதுனால நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப வேதனையோட மம்தா மோகன்தாஸ் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை எல்லோரும் அதிகமாக ஷேர் பண்ணுறாங்க. ஏன்னா நயன்தாரா அவர்கள் தனுஷ் தன்னுடைய அண்ணன் மூலமாகவும் தன்னுடைய தந்தை மூலமாகவும் இந்த உயரத்தை அடைஞ்சிருக்காரு. ஆனால் நான் திறமையாகவே என்னுடைய திறமையை மட்டுமே பயன்படுத்தி ஒரு செல்ஃப் மேட் ஸ்டாராக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நயன்தாரா அவர்கள் இந்த கடிதத்தில். அப்படி பேசக்கூடிய இவங்க இன்னொருத்தவங்களுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி தான் வளர்ந்துருக்காங்களா? இது எப்படி செல்ஃப் மேடுன்னு இவங்க பெருமையோடு சொல்லிக்க முடியும் அப்படிங்கிறத எல்லாருமே கேள்வியாக எழுப்பிட்டு இருக்காங்க. அதை மம்தா மோகன்தாஸ் அவர்களுடைய அந்த பேட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அவங்க ரொம்ப வேதனையோடு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிவிட்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கடுமையாக அவங்க நாய்ஸ் எழுப்பியிருப்பாங்க இதுக்கு எதிராக. ஆனால் நான் இன்றைக்கி அமைதியாக இருந்தேன். ரஜினி சார் ஃபோன் பண்ணார். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி உங்களுடைய நேரத்தை செலவழித்து படத்தில் நடித்து கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி எனக்கு ரஜினி சார் ஃபோன் பண்ணார். அவருடைய பார்ட்டை அவர் சரியாக செஞ்சுட்டார். ஒரு நடிகராக அவரால் அதுதான் பண்ண முடியும். ஆனால் அதை தாண்டி இவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறப்போ யாரால் என்ன பண்ண முடியும்? அதனால் யாரும் சரியான ஒரு விளக்கம் அதுக்கப்புறம் கொடுக்கல அப்படின்னு இந்த பேட்டியில் மம்தா மோகன்தாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது உண்மையாகவே ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான். ஏன்னா இது நடந்த எவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு, 15 வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இப்போ இந்த வீடியோ இந்த ஒரு நேரத்தில் ஷேர் செய்யப்பட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நயன்தாரா அவர்கள் இப்படி ஒரு கடிதத்தை வெளியிட்டதுனால அவங்களுக்கு எதிரான பல விஷயங்களே ஒவ்வொன்றா வெளியில் வந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் இது குறித்து என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். இந்த வீடியோவை கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் அது இன்னும் அதிகமான பேருக்கு போய் சேரும். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.